தமிழ் சினிமாவ பத்தி நம்ம பேசணும் அப்டின்னா, நம்மளுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிரும். அதனால ஒரு டீ குடிக்கலாம் அப்டின்னு எடுத்தோம்னா, எங்கடா ஒண்ணுமே இல்ல அப்டின்னு பார்த்தா, இது மாரி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமா நிலைமையும். நம்ம தமிழ் சினிமால பார்த்தீங்கன்னா, ஒரு 200லருந்து 214 படம் ரிலீஸ் ஆயிருக்குது. 2024ல. 2 பெரிய ஹீரோ நடிச்ச படங்களும் ஒரு சில படங்கள் ஹிட் ஆயிருக்குது. பெரிய ஹீரோ நடிச்ச படங்கள் ஒரு சில படங்கள் ஃப்ளாப்பும் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தூக்கி சாப்பிட்ட படம்னா அமரன். அமரன் வந்து இப்ப வரைக்கும் தியேட்டர்ல ஓடிருக்கு. 2024ல ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே தலைகீழா புரட்டி போட்டிருக்கு அப்டின்னா, இந்த 200 படங்கள். இந்த படத்துல நடிச்ச ஹீரோக்களா இருக்கட்டும், இல்ல புரொடியூசர்ஸா இருக்கட்டும், அவங்கலாம் ஓரளவு செட்டில் தான். பட் ஆனா, இதுல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்கல்ல. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்புறம் தியேட்டர் உரிமையாளர்கள். இதுல இவங்கலாம் நஷ்டமாயிருப்பாங்க. ஸோ, இப்ப இந்த 200 படங்கள்ல ஃப்ளாப்பு, 14 படங்கள் ஹிட்ன்னு சொல்ட்டோம். ஒரு பக்கம் கிரைம், ஒரு பக்கம் த்ரில்லிங், ஒரு பக்கம் ஆக்ஷன், ஒரு பக்கம் லவ், டிராமா அப்படிலாம் டிஃபரெண்ட் வெரைட்டில எடுத்தாலுமே, பார்ட் 1, பார்ட் 2 அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் ஒரு பார்ட் 1 எடுத்தாலே பார்ட் 2 எப்புட்றா கனெக்ட் பண்றதுன்ற மாரி பயங்கரமா டைரக்டர்ஸும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாரும் யோசிப்பாங்க. நம்ம மக்களும் யோசிப்போம். சரி ஓகே பார்ட் 1ல அப்படி குடுத்துட்டாங்களே, பார்ட் 2 எப்படி குடுக்க போறாங்கன்ட்டு. சில படம்லாம் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4லாம் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா, ஹாலிவுட்ட பார்த்து எல்லாருமே கெட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். கெட்டு போறது என்ன? ஹாலிவுட்ல பண்ற மாரி நம்மளும் ட்ரை பண்ணலான்ற மாரி நெறைய பேர் முயற்சி பண்றாங்க. எல்லா முயற்சியும் சக்சஸ்லயே முடியறது கிடையாது. ஒரு சில முயற்சிகள் தோல்வியிலயும் முடியுது.